ஸ்வேதாஸ் கிச்சனில் பால் கொழுக்கட்டை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பசங்க ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தாங்க. இப்போ 1 கப் அளவு கொழுக்கட்டை மாவு தான் எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா சூடான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்ல இடியாப்ப மாவு அளவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். ஒரு 20 மினிட்ஸ் கழித்து அதை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுக்கணும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு அந்த உருட்டி வச்சுருக்கிற அந்த கொழுக்கட்டையெல்லாம் அதில் சேர்த்து வேக விடணும். இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கணும். 3/4 கப் வெல்லம் கரைச்சி திக்காக எடுத்து வச்சுருக்கேன், அதையும் வடிகட்டி அதில் சேர்த்துக்கணும். இதெல்லாம் நல்லா திக்கான நேரத்தில் ஒரு 1/2 கப் தேங்காய் பால் அதில் சேர்த்து இறக்கிட்டா கொழுக்கட்டை ரெடி. தேங்காய் பால் இல்லைனாலும் தேங்காய் துருவல் கூட சேர்த்து நம்ம இறக்கிக்கலாம். அது அப்படியே திக்காகி நமக்கு சாப்பிட்ற பதத்துக்கு வரும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.